வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க இன்றைக்கி என்ன கண்டென்ட், அதில் நமக்கு என்ன வேர்ட்ஸ்ன்றதை பார்ப்போம். ஸோ நியூஸ் ரிலேட்டாக பார்த்தீங்கன்னா நம்ம சீமான் பார்த்தீங்க. ஸோ ரீசெண்டாக வந்து அவர் வந்து ஒரு கருத்து தெரிவிச்சிருக்காரு. யாரை பற்றி அப்படின்னா நம்ம தந்தை பெரியாரை பார்த்தீங்க. ஸோ அந்த சொன்ன கருத்துனால வந்துட்டு ஒரு பெரும் பரபரப்பு ஏற்பட்டுருச்சு. ஸோ அதனால் வந்துட்டு அவர் மேலே ஒரு கேஸும் ஃபைல் பண்ணியிருக்காங்க. ஸோ வாங்க அது என்ன நியூஸ்னு பார்ப்போம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா கான்ட்ரவர்ஷியல் கமெண்ட்ஸ் ரிகார்டிங் இன்சிஸ்ட் அட்ரிபியூட்டட் டு பெரியார். ஸோ பெரியாரை பற்றி வந்து ஒரு கான்ட்ரவர்ஷியல்னால் சர்ச்சைக்குரிய ஒரு வார்த்தை தெரிவிச்சிருக்காரு. ரிகார்டிங் இன்சிஸ்டட் அட்ரிபியூட்டட்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இன்சிஸ்ட்ன்ற வேர்டு தாங்க பார்த்தா. வாங்க இதுக்கு என்ன மீனிங்னு பார்ப்போம். இன்சிஸ்ட் ஒரு நவுன் வேர்டுங்க. ஸோ மீனிங் என்னென்னு பார்த்தீங்கன்னா இல்லீகல் செக்ஸ் பிட்வீன் மெம்பர்ஸ் ஆஃப் த சேம் ஃபேமிலி. ஃபார் எக்ஸாம்பிள் பிரதர் அண்ட் சிஸ்டர். ஸோ நீங்கள் தமிழில் அதை அர்த்தம் பார்த்து தெரிஞ்சுங்க. ஸோ என்ன சொல்கிறாங்கன்னா, அதாவது இந்த மாதிரி ஒரு செயலை வந்து அவர் வந்து ஆதரிக்கிறார், வந்து என்கரேஜ் பண்ணுறாரு பெரியார். அது மாதிரி ஒரு புக்கில் வந்து எழுதியிருக்கு. ஸோ அதனால் வந்துட்டு அதுதான் வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட்டாக சொல்லியிருக்காரு. நம்ம சீமான் பார்த்தீங்கன்னா இவரை பற்றி சர்ச்சைக்குரிய கருத்து என்னென்னா இன்சிஸ்ட்னு சொல்லியிருக்காரு. ஸோ பெரியாரை பற்றி இப்படி ஒரு வேர்டு யூஸ் பண்ணியிருக்காரு. பெரியார் வந்து இது மாதிரி ஒரு விஷயத்தை வந்து ஆதரிச்சிருக்காரு அப்படிங்கிற ப்ரூஃப் வந்து ஒரு புக்லேயே இருக்குது. இந்த விஷயம் நானாக சொல்லலைங்கிற மாதிரி வந்து அவர் சொல்லியிருக்காரு. ஸோ இதனால தான் வந்து மேலே வந்து ஒரு கேஸ் ஃபைல் பண்ணியிருக்காங்க. அதுக்கு வந்து இவரோட பேச்சுக்கு வந்து ஆதரவாக நம்ம அண்ணாமலை இருக்கார்ல, பிஜேபியோட தமிழ்நாடு பிரசிடென்ட், அவருமே வந்து இவர் பேச்சுக்கு வந்து ஆதரவாக குரல் கொடுத்துருக்காரு. ஸோ வாங்க கண்டினியூஸாக பார்ப்போம். சீமான் had claimed that Periyar had encouraged incestuous relationship and made other obscene statements. ஸோ இங்கே அகெயின் அதே வேர்டு தாங்க டிபீட் பண்ணுறாங்க. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு பார்த்தா இன்செஸ்ட்டுங்க நவுன் வேர்டாக பார்த்தோம். இங்கே வந்துட்டு இன்செஸ்டியஸ்ங்க. இன்செஸ்டியஸ்னால் ஒரு அப்ஜெக்டிவாக யூஸ் பண்ணுறாங்க. வாங்க அதையும் பார்ப்போம். சேம் மீனிங் தாங்க பார்ப்போம். இன்செஸ்டியஸ் அப்ஜெக்டிவ்ங்க. இதுக்கு வந்து 2 மீனிங் இருக்குது. செகண்ட் பாயிண்ட் வேணாங்க விட்டுலாம். ஃபஸ்ட் பாயிண்ட் மட்டும் பார்ப்போம். இதுக்கு ரிலேட்டான நியூஸ் தான். ஸோ இன்வால்விங் லீகல் செக்ஸ் பிட்வீன் மெம்பர்ஸ் ஆஃப் த சேம் ஃபேமிலி. அதே தாங்க. ஜஸ்ட் வந்துட்டு இங்கே லாஸ்ட் தமிழில் பார்த்தீங்கன்னா முறையற்ற பாலுறவு சார்ந்த, அதாவது ஒரு விஷயம் முழுமையடாத ஒரு விஷயம் சொல்லலாம்ல, அங்கே வந்துட்டு அதை இன்செஸ்ட் வெர்பாக நவுனாக பார்த்தோம், முழுமையாக ஒரு வேர்டு பார்த்தோம். இங்கே வந்து முழுமையடாத ஒரு வேர்டு ரிலேட்டட்னு சொல்லுவோம்ல ஜென்ரலாக, அதுக்கு எதை சார்ந்த ரிகார்டிங் ரிலேட்டட்னு சொன்னோம்ல, அது சார்ந்தன்னு சொல்லி இன்கம்ப்ளீட்டான வேர்டு. ஸோ அதாங்க மீனிங். ஸோ சேம் தாங்க. வாங்க நெக்ஸ்ட்டு பார்ப்போம். ஸோ என்கரேஜ்டு இன்செஸ்டியஸ் ரிலேஷன்ஷிப், அதாவது தகாத உறவுன்னு சொல்லலாம். சிம்பிளாக சொன்னோமா தகாத உறவுன்னு சொல்லலாங்க. ஃபேமிலியாக சொல்கிறாங்க, கிட்டத்தட்ட தகாத உறவுன்னு சொல்லலாம். இன்செஸ்டியஸ் ரிலேஷன்ஷிப்ஸ் அண்ட் மேட் அதர் அப்சீன் ஸ்டேட்மெண்ட்டு. ஸோ அப்சீன்னா ஒழுங்காட்டன்னு சொல்லலாங்க, ப்ராப்பராக இல்லாத ஒழுங்காட்டன்னு சொல்லலாம் அப்சீன் ஸ்டேட்மெண்ட். ஸோ அதுவும் என்கரேஜ் பண்ணியிருக்காரு. ஹேட் என்கரேஜ் அந்த ரிலேஷன்ஷிப் என்கரேஜ் பண்ணியிருக்காரு. அண்ட் மேட் அதர் அப்சீன் ஒழுங்காட்ட சில ஸ்டைல் விஷயங்களும் வந்து புக்கில் சொல்லியிருக்காங்க மாதிரி வந்து பதிவு பண்ணியிருக்காரு. இவர் வந்து பேசியிருக்காரு சீமான். ஸோ அதாங்க ஓவரால் நியூஸ். ஸோ நம்ம 3 வேர்ட்ஸ் பார்த்துருக்கோங்க. 2 வந்து சேம் ரிலேட்டட் தாங்க. ஒன்று வந்துட்டு நவுனாக பார்த்தோம் இன்செஸ்ட்டு, ஒன்று வந்து அப்ஜெக்டிவாக பார்த்தோம் இன்செஸ்டியஸ். தென் பார்த்தீங்கன்னா அப்சீன் மாதிரி ஒரு நவுன் தாங்க, ஒழுங்கட்டன்னு சொல்லலாம், அசிங்கமான ஒழுங்கற்ற அது மாதிரி சொல்லலாங்க. ஸோ ஓவராலாக 3 வேர்ட்ஸுங்க இன்றைக்கி. ஸோ தட்ஸ் இட்டுங்க டுடே வீடியோ. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். டுமாரோ இன்னொரு நியூஸ் இன்னொரு வேர்ட்ஸில் பார்ப்போம். அன்டில் தென் பை பை.